பிரைஸ் தி லார்ட். இன்று நாம் பார்க்க போகின்ற இறைவார்த்தை யோவான் 11:22 வசனம். நீர் இப்போது கூட கடவுளிடம் கேட்பதையெல்லாம் அவர் உமக்கு கொடுப்பார் என்று எனக்கு தெரியும். இந்த இறைவார்த்தை இயேசு கிறிஸ்து மார்த்தாளிடம் கூறுகிறார். மார்த்தாள் தன் தம்பியை இழந்த அந்த துக்கத்தில் இயேசுவை பார்த்து புலம்புகிறாள், அழுகிறாள், கண்ணீர் வடிக்கின்றாள். அப்பொழுது இயேசு இந்த வார்த்தையை கூறுகிறார். நீ ஏன் கவலைப்படுற, நீ ஏன் துக்கப்படுற? நீ இப்போது கூட நீ கடவுளிடம் கேட்பதையெல்லாம் அவர் உமக்கு கொடுப்பார் என்று எனக்கு தெரியுமே, அப்போ ஏன் நீ கவலைப்படுற என்று சொல்லி அவளை கல்லறைக்கு கூட்டி கொண்டு போய் 4 நாள் இறந்து அடக்கம் செய்யப்பட்ட லாசருக்கு உயிர் கொடுக்கிறார். மார்த்தா கேட்கவே இல்லை, என் தம்பியை உயிர்த்து தர உமக்கு முடியுமே, செய்ய அப்படின்னு கேட்கல. ஆனால் இவராக அவளுடைய உள்ளத்து உணர்வுகளை, விருப்பங்களை, எண்ணங்களை, ஏக்கங்களை அறிந்திருந்ததால் அவராகவே முன்வந்து அவர்களுடைய துக்கத்தை, வேதனையை, கவலையை, கண்ணீரை துடைப்பதற்காக இந்த மிகப்பெரிய அற்புதத்தை செய்கிறார். அந்த இறந்த லாசருக்கு உயிர் கொடுத்து அந்த குடும்பத்தில் பெரிய மகிழ்ச்சியை வரவழைக்கின்றார். அன்பு மக்களே, இந்த வார்த்தையை நான் ஒரு நாள் வாசித்த பின்பு நானும் என்னுடைய பணி செய்கின்ற பணியாளரும் சென்னைக்கு போயிருந்தோம். சென்னையில் போய் எல்லா திங்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணி முடித்த பிறகு கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டுக்கு போயிருந்தோம். போயிட்டு களைப்பாக இருந்தது. அப்போ தம்பி 2 பேரும் ஒரு காப்பி குடிச்சிட்டு போவோமா அப்படின்னு சொல்லிட்டு காப்பி குடிக்க போய் மணி பர்ஸை தேடுறான். மணி பர்ஸில் 10 பைசா கூட இல்லை. ஐயோ தம்பி, காசு இல்லைடா. எனக்கு தெரியுமா, நீங்கள் எல்லாத்தையும் அள்ளி முடிச்சிருவீங்கன்னு எனக்கு தெரியும். இப்போ நம்ம எப்படி ஊருக்கு போகிறது, யார்கிட்டையும் போய் காசு கேட்குறது, யார் நமக்கு தருவா, இது தெரியாத ஒரு இடத்துல என்னம்மா செய்ய போகிறோம் அப்படின்னு புலம்புறான். நான் சொல்கிறேன், கவலைப்படாதடா, ஏசப்பா எல்லாம் செய்வார். ஏசப்பா செய்யாமல் இருப்பாரா? நம்ம கேட்போம், ஏசப்பா ஏதாவது வழியை காட்டுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த பக்கமாக சும்மா ஜஸ்ட் இப்படி திரும்புகிறேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆட்டோ தம்பி நிற்கிறான். அவனுடைய சொந்த ஊர் திருவொற்றியூர். அவன் அங்கே வந்த மாதிரி கோயம்பேட்டுக்கும் திருவொற்றியூருக்கும் எவ்வளவு தூரம். அவன் அந்த இடத்துல வந்து நிற்கிறான். அப்போ என்னம்மா நீங்கள் இங்கே இருக்கிறீங்க, என்னம்மா அப்படின்னு. இது கான்வெண்ட்டுக்கு போகணும்ப்பா அப்படின்னு சொன்னேன். கான்வெண்ட்டுக்கு பஸ்ஸில் தான் போகிறேன், வாங்கம்மா நான் கூட்டிகிட்டு போகிறேன். நான் அவன் ஆட்டோவில் கூட்டிகிட்டு போனான். பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய அற்புதத்தை ஆண்டவர் செய்தார்னு. ஒரு நிமிஷத்திலே நினைத்ததை அவர் நிறைவேற்றி தந்தார். மறக்க முடியாத சம்பவம். இதே போல் நீங்கள் எவ்வளோ கஷ்டங்கள் நஷ்டங்கள் வந்தாலும் நம்பிக்கையோடு நீர் இப்போது கூட நீர் கடவுளிடம் கேட்பதை எல்லாம் அவர் உமக்கு கொடுப்பார். அந்த வார்த்தையை நீங்கள் நம்பணும். சும்மா ஜஸ்ட் அப்படி நம்பணும். ஒரு அப்பாட்ட நீங்கள் செய்வீங்கப்பா, எனக்கு தெரியும், அப்படி அந்த மாதிரி ஒரு உறவில் அவர்கிட்ட நம்பி நீங்கள் கேளுங்க, கண்டிப்பாக அவர் செய்வார். நான் எப்படி அந்த 3 மணி நேரம் பஸ்ஸில் போகணும், பஸ்ஸுக்கு காசு இல்லை, 2 பேரும் தத்தளிச்சுக்கிட்டு நிற்கிற அந்த நேரத்தில் அவர் அந்த ஆட்டோ தம்பியை வரவழைத்து 3 மணி நேரம் அங்கேருந்து ஆட்டோவிலே கூட்டி கொண்டு போய் அருமையாக கான்வென்ட்டில் விட்டான். இப்போ இவ்வளோ அற்புதம் செய்கிற அந்த ஏசப்பா உங்களுக்கு செய்ய மாட்டாரா? அதனால நீங்கள் கண்டிப்பாக கேளுங்க, சரியா? இப்போ உங்களுக்காக நான் ஒரு ஜெபம் செய்ய போகிறேன். அன்பு தந்தையே இறைவா, ஆக்கவும் அழிக்கவும் சக்தி வாய்ந்தவர், கேட்பவர்களுக்கு இல்லை என்று கூறாத அள்ளி கொடுக்கின்ற அருமையான தகப்பன் நீர். இந்த உலகமே உமக்கு சொந்தம். உம்மை நீர் விரும்பினால் எல்லாம் எங்களுக்கு செய்ய முடியும். நாங்கள் தான் நம்பிக்கையோடு உம்மிடம் கேட்க வேண்டும். ஆகவே இப்பொழுது நாங்கள் கேட்கிற இந்த எங்களுடைய தேவைகளை தாமதமின்றி எங்களுக்கு நிறைவேற்றி கொடுத்து நாங்கள்
மீது வைத்த நம்பிக்கையை அதிகரிக்கும் பொருட்டு இதை எங்களுக்கு நிறைவேற்றி தந்து எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். தேங்க்யூ. காட் bless you all.